ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டியினுடைய மூமெண்ட்ஸ், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு, எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட். இது இந்த மூமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வாரத்தினுடைய கடைசி நாள் இதனுடைய மூமெண்ட்ஸ் தான் இது. மார்க்கெட் ப்ளஸ்ஸே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 120 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகி -172 பாயிண்ட் மைனஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது அதனுடைய லைஃப் டைம் ஹை டச் ஆனோன்னா திரும்ப அங்கேருந்து ஒரு செல்லிங் தான் க்ரியேட் ஆகி ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் திரும்ப கீழே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. 2 டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைம் டச் ஆகிருக்கு. ஆனால் 2 டைம்ஸுமே டச் ஆனோன்னா ஒரு செல்லிங் வந்திருக்கு. இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ட்ரெண்ட் லைன் சொன்னோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் மேலே அப்படின்னு. பட் ஆனால் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில், அதாவது லைஃப் டைம் ஹை பக்கமாக ஓப்பன் ஆனதுனால அங்கேருந்து ஒரு செல்லிங் தான். திரும்ப இந்த 620 கீழே போனால் நம்ம செல்லிங்னு சொன்னோம். பட் அந்த லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி நம்ம கொடுத்த சப்போர்ட் எல்லாத்தையுமே உடச்சி கீழே லோ பார்த்திங்க அப்படின்னா 22,348 வரைக்கும் லோ வந்திருக்கு. லோ 22,476 க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது ஓப்பன் ஹைக்கும் லோவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட் வேரியேஷன் ஆகிருக்கு. நிஃப்டி ஒரு பிக் மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. இப்போ இங்கே இருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஆனால் க்ளோஸே பார்த்தா இருந்தால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் க்ளோசிங் ஆகிருக்கு. இங்கேருந்து சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இங்கே சப்போர்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அதனுடைய ப்ரீவியஸ் லோ, அதாவது அன்றைக்கி டே லோ 22,350 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த லெவலில் முடிச்சது அப்படின்னா அடுத்தது 22,240 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இப்போ ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22,540 இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனு. இந்த லெவல்ஸ் உடச்சிது அப்படின்னா அடுத்தது 22,620 ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனு. இந்த லெவல் உடச்ச இந்த லெவல்ஸு. இப்போ வரக்கூடிய நாட்களில் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் எந்த லெவல்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம். மார்க்கெட்டே ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் க்ளோஸ் ஆனதுனால இப்போ இந்த 22,530 இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட்டு இருக்குது, இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குது. இந்த லெவல்ஸ் உடச்சி கீழே வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் கோ டு லாங். 22,530 மார்க்கெட்டால் கிராஷ் பண்ணி மேலே போக முடியல, கீழே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கோ டு ஷார்ட். இந்த லெவல்ஸுக்கு கீழே இருக்குது, இதை பிரேக் பண்ணி மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் திரும்ப கீழே அதனுடைய லோலாம் திரும்ப அந்த சப்போர்ட் ஜோன்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸுக்கு மேலே 22,530க்கு மேலே இருந்தால் மட்டுமே ஒன்லி கோயிங் லாங். அந்த லெவல்ஸை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட்டால் கீழே இருக்குது அப்படிங்கிறது டைமில் கோ டு ஷார்ட். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியினுடைய பையிங் அண்ட் செல்லிங் லெவல்ஸு. இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.